மார்கழி மாதம் 28வது நாள் கூடிய கோலம் இது. இன்னைக்கு மார்கழி 28. இன்னைக்குரிய பாசுரம் கறவைகள் பின் சென்று அப்படி வர பாசுரம். அதாவது கறவைகள் பின் சென்று வர பாசுரம் என்னென்னா, ஆடு மாடு அதெல்லாம் மேய்ச்சிட்டு போவாங்க இல்லையா அவங்க. ஸோ அப்படி நாங்கள் அப்படிப்பட்ட ஆயர் குலத்து பெண்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் தன்னை சொல்லிக்கிறா. கண்ணன் கிட்ட போய் சொல்கிறா. அதாவது கறவைகள் பின் சென்று நாங்கள் அப்படி போகிறவங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதாவது எது நல்லது எது கெட்டது அப்படி எதுவும் தெரியாது. ஆனால் நாங்கள் நல்லவங்க. அதாவது நல்லவங்க மீன்ஸ் எப்படின்னா, எங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு புண்ணியம் செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், இப்படி பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிலாம் ஒன்றுமே தெரியாத நாங்கள் இப்படி இருக்கிற எங்கள் போன்ற அவங்களுக்கு நீ கண்ணா எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு கண்ணனை அழகாக வேண்டுறாங்க. அதாவது ஒரு அப்பாவி குழந்தை நம்ம கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆண்டாள் கண்ணன் கிட்ட போய் கேட்குற பாசம் ரொம்ப மீனிங்ஃபுல் இருக்குது. இதில் எப்படின்னு சொல்லணும்னா, நேற்று வரைக்கும் பார்த்த பாசுரத்தில் கண்ணனை வழிபட்டாங்க, கண்ணனுக்கு பிரசாதமாக என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு, இன்னைக்கு டக்குன்னு இப்படி அவங்க மாறிட்டு நாங்கள் கறவை பின் சென்று அப்படி வர மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ஆடு மாடு மேய்க்கிற ஆயக்குலத்து பெண்கள் நாங்கள் சிறுமிகள், நாங்கள் உங்ககிட்ட நீ எங்களுக்கு அருள் புரிஞ்சு உன்கிட்ட நாங்கள் சரணாகதியாக அடையிறதுக்கு நீ ஏற்றுக்கணும். அப்போ கண்ணன் கேட்குறாரு, நீங்கள் என்கிட்ட சரணாகதியாக வர்றதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு கண்ணன் கிட்ட கேட்கவும் கண்ணன் சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லை. அதாவது அன்பு நீ கொடுத்துட்ட, அது போதும் எனக்கு. அன்பை நீ கொடுக்குற அந்த அன்புக்கே நான் எப்போவோ உங்களை நான் சரணாகதியாக ஏற்றுப்பேன். எனக்கு தேவைப்படுறது தான் அன்பு மட்டும்தான். அதாவது இத்தனை பாசுரத்திலேயே இந்த பாசுரத்தில் தான் ஆண்டாளே தன்னை ரொம்ப எளிமையாக நேர்த்தியாக அழகாக தன்னை அழகுபடுத்திக்கிறாங்க. அதாவது அழகுன்னா அலங்காரம் பண்ணுற அழகு இல்லைங்க. இந்த அழகு தன்னை நேர்த்தியாக அழகு பண்ணி, நான் சாதாரண ஒரு ஆயக்குலத்து பெண், நாங்கள் ஆடு மேடு மேய்க்கிறவங்க, நாங்கள் இப்படிப்பட்டவங்க, எங்களுக்கு நீ என்ன செய்வாய் கண்ணா, எங்களுக்கு அருள் புரிவாயா, உன்னோட நாங்கள் ஐக்கியமாயிடுறோம், அப்படி ஐக்கியமாகறதுக்கு நீ என்னென்ன எங்களுக்கு அருள் புரிவாய் அப்படின்னு கேட்குற அழகான பாசுரம். இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக மீனிங்லாம் இருக்குது. அதாவது இது இன்னும் டீப்பாக போய் ரொம்ப அழகாக சொல்லலாம். அப்படிப்பட்ட பாசுரம் ஆண்டாள் அழகை எளிமையாக நம்மளுக்கு இப்போ கூட நம்ம ஒன்றுமே வேணாம், நம்ம நாராயண கிட்ட சரணாகதியாக அடைஞ்சிட்டா போதும், நம்மளுக்கு தேவைப்பட்ட எல்லாமே கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் இப்போ நடக்கிற இந்த கலியுக காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றதுக்கான மீனிங்ஃபுல்லான பாசுரத்தை அன்றைக்கே ஆண்டாள் நாச்சியார் எழுதி வச்சுட்டாங்க, நம்மளுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்படிப்பட்ட அழகான பாசுரம் இன்னைக்கு தயிர் சாதம் அம்பாளுக்கு நேவேத்தியம் ஆண்டாள் நாச்சியார். இன்னைக்குடைய பிரசாதம் தயிர் சாதம்.